ஓகே, நம்ம போன கிளாஸில் வந்து ஸ்பெஷல் டூல் அப்ளையிங், ரீடச்சிங், அடுத்தது ப்ரஷ் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற விஷயங்களை பார்த்தோம். சரியா? இப்போ இந்த கிளாஸில் வந்து லேயர் ஸ்டைல்ஸ், பிளெண்டிங் ஆப்ஷன்ன்ற சில விஷயங்களை பார்ப்போம். சரியா? லேயர் ஸ்டைல்டா என்ன, பிளெண்டிங் ஆப்ஷன்டா என்ன, இதை எப்படி அப்ளை பண்ணுறன்ற விஷயங்களை பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த ஆர்ட் போர்டில் வந்து 3 டைப் லேயர் இருக்குது. ஒன்று டெக்ஸ்ட் லேயர், ஷேப் லேயர், அடுத்த ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஒன்று இருக்குது. சரியா? இப்போ 3 டைப்பான லேயர்ஸ் இங்கே இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து பிளெண்டிங் ஆப்ஷன், லேயர் ஸ்டைல்ஸ். ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஸ்டைல்ஸ்னால் என்ன, லேயர் ஸ்டைல்ஸை எப்படி அப்ளை பண்ணுறன்ற விஷயங்களை பார்ப்போம். சரியா? லேயர் ஸ்டைல்னால் பாருங்கள், அப்போ இந்த லேயர் இங்கே தான் லேயர் பேனல், நம்ம இல்லை எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் இங்கே தான் லேயர் பேனல் இருக்குது. இதில் வந்து இதை ஒரு லேயரை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், அது தேவையில்லை. 1 2 3 லேயர் இருக்குது. ஒன்றில் ஷேப் லேயர், டெக்ஸ்ட் லேயர், ஒரு இமேஜ். சரியா? இப்போ இந்த ஷேப் லேயரில் வந்து எப்படி நம்ம லேயர் ஸ்டைலை அப்ளை பண்ண போகிறோம்ன்றதை பார்ப்போம். சரியா? டபுள் கிளிக், இந்த லேயரை இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக், அப்படி இல்லையா ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ ஒரு விண்டோ ஒன்று நமக்கு கிடைக்குது. இந்த விண்டோவில் வந்து இவ்வளோ வந்து பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லா டைப்பான லேயர்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். டெக்ஸ்ட் லேயராக இருக்கட்டும், பிஎன்ஜி இமேஜாக இருக்கட்டும், நம்மளோட இமேஜ் எந்த லேயராக இருந்தாலும் நம்ம இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணலாம். சரியா? இப்போ இதில் முதலாவது பாருங்கள், பெவல் அண்ட் எம்போஸ்ன்னு சொன்னால் அதாவது ஒரு சின்ன டைப் ஆஃப் 3D எஃபெக்டை உருவாக்குறது நம்ம வந்து பெவல் அண்ட் எம்போஸுக்குள்ளே வந்தீங்களா இருந்தால் இதுக்குள்ளே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு எடிட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதில் முதலாவது பாருங்கள், பெவல், அதாவது உள்ளுக்க வந்து அந்த 3D டைப் உள்ளுக்க வரணுமா இல்லை வெளியே வரணுமா, அவுட்டர், இது இன்னர். எம்போஸ்னால் தெரியுதுண்ணா உங்களுக்கு, அந்த அதாவது அந்த லைட் போர்ட்லாம் செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த எம்போஸ்னால் 3D டெக்ஸ்ட்டை சொல்கிறது. அப்படி அந்த எம்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு பில்லோ எம்போஸ் ஸ்டோக். அப்போ நான் பெவலில் வச்சுருக்கேன். ஸ்மூத் வேணுமா, சிஷல் ஹார்ட் வேணுமா, சிஷல் சாஃப்ட் வேணுமான்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஹார்டுன்னு மொத்தமாக ஹார்டாகவே இருக்கும். இது சாஃப்டாக மாற்றினீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்மூத்தானா ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே அதில் சாஃப்ட்வேர் திக்னஸ், இது சைஸ். இது சாஃப்ட். ஓகே, இப்போ இங்கேயும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் உங்களுக்கு இதில் லைட்ஸ் தானே இப்போ டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. இப்போ சென்டரில் இருக்கிற இது ஒரு கலர், இங்கே இருக்கிற ஒரு கலர், இங்கே இருக்கிற ஒரு கலர், மேலே இருக்கிற ஒரு கலர், கீழே இருக்கிற ஒரு கலர், மேலே இருக்கிற ஒரு கலர், அப்படி டிஃப்ரெண்ட் கலர். அதாவது டிஃப்ரெண்ட்டாக அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த 3Dன்ற இந்த இதை காட்டுது. அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷனை நம்ம மாற்றலை. இங்கே பாருங்கள், அதில் ஆங்கிள்ஸை மாற்றி நமக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனில் எந்த ஆங்கிளில் அது வரணுன்றதுக்குரிய இன்னொரு ஆப்ஷன், இந்த கிராஃபை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இருந்தாலும் உங்களுக்கு மாறும். அது இப்படி இல்லாட்டி இந்த கிராஃபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிராஃப் கொண்டு வரும். இதில் வச்சு நீங்கள் எடிட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. ஓகே, அப்போ அதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது இதில் வந்து 2 கலர் வந்து, ஒன்று பிளாக் கலர் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்கே ஒயிட் கலர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த கலரை சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது இந்த கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து அதில் பிளெண்டிங் மோட் இருக்குது. இங்கே பாருங்கள், பிளெண்டிங் மோடை வந்து நம்ம திரும்ப படிப்போம். இதில் வந்து டார்க் அண்ட் மல்டிப்ளை, கலர் பண்டு, இந்த பிளெண்டிங் மோட் வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லேயும் இருக்கும்.
அப்போ இந்த பிளெண்டிங் மோடை பற்றி என்னென்னு படிப்போம். ஒபாசிட்டி என்னென்னு தெரியும், அதில் திக்னஸ், அந்த ஒயிட் கலரில் திக்னஸ், பிளாக் கலரில் திக்னஸ், ஒபாசிட்டி. ஓகே, அப்போ மேக் டிஃபால்ட், அதாவது டிஃபால்ட் அந்த அவங்க தார மாதிரியே ஸ்டார்ட்டில் ஒரு எஃபெக்ட் இருந்தீங்க, அது வேணும்னு சொன்னால் மேக் டிஃபால்ட். அப்படி இல்லையா நம்மளே தானே கஸ்டமைஸ் பண்ண போகிறோமா, ரீசெல் டு டிஃபால்ட். அதுதான் இவ்வளோக்குள்ள உள்ள ஆப்ஷன். அடுத்து கண்ட்ரவரில் பாருங்கள், அதில் சின்ன ஒரு லைட் எஃபெக்ட். கண்ட்ரவர்ன்றது சின்ன லைட் எஃபெக்ட் தான் அது, நீங்கள் பாருங்கள். அடுத்த டெக்ஸ்சர்னால் தெரியும், இதை வந்து டெக்ஸ்சர்ன்றது வந்து அதுக்கு மேலே இருக்கிற அந்த படையை சொல்கிறது. இப்போ உதாரணமாக வால் டெக்ஸ்சராக இருந்தால் அந்த சுவர் மேலே இருக்கிற அந்த மேற்பரப்பு நம்மளுக்கு கிடைக்கும், அதுதான் டெக்ஸ்சர்ன்ற. இப்போ இங்கே டெக்ஸ்சருக்குள்ள பாருங்கள், இங்கே இப்படியான டைப் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் இங்கே இருக்குது. டெக்ஸ்சர் ஸ்கேல், அதோட டெப்த், இந்த மாதிரி. அடுத்தது வந்து பெவல் எம்போஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்ட்ரோக்னா தெரியும், சுற்றி இருக்கிற பார்டரை சொல்கிறது. ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் இதில் ஒயிட் கலரில் இருக்குது, விளங்காது, பிளாக் கலருக்கு மாற்றுறேன். இப்போ ஒரு பார்டர் ஒன்று வருது. ஸ்ட்ரோக்கில் சைஸ், அவுட் சைடா இன்சைடா சென்டரா, எங்கே ஸ்ட்ரோக் வரணும். இன்சைட்ஸ்னா உள்ளேயே பெரிதாக்கிட்டு போகும், அவுட் சென்டராக இருந்தால் ரெண்டு சமனாகவே பெருசாகிட்டு போகும். ஓகே, அடுத்தது வந்து பொசிஷன். ஓகே, அடுத்தது வந்து பிளெண்ட் மோட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை பார்ப்போம். பிளெண்ட் மோட்ன்றது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிற்பாட்டை செய்யும். இதில் வந்து ஒவ்வொரு மோடும் இருக்குது, அதை திரும்ப பார்ப்போம். அடுத்தது வந்து ஒபாசிட்டி, அதில் திக்னஸ், அந்த ஸ்ட்ரோக்கிற திக்னஸ். அடுத்தது அதில் கலர், என்ன கலர் வேணும், அதில் கிரேடியன் கலர் வேணுமா நமக்கு. கிரேடியன் கலர்னால் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கிரேடியன் கலர் செட் பண்ண போகிறோமா. அதில் ஸ்கேல், கிரேடியன்ற ஸ்கேல். அடுத்தது கிரேடியன்ற ஆங்கிள், எந்த ஆங்கிளில் அந்த ரெண்டு கலரும் வரணும் என்ற விஷயங்கள், அப்படியான விஷயங்கள் இதில் இருக்குது. சரியா? அப்படி இல்லையா நமக்கு பேட்டர்ன் தேவைன்னா பேட்டர்ன், நான் ஏற்கனவே சொல்லுவேன் பேட்டர்ன்டா என்னென்னு. அதாவது ஸ்ட்ரோக்ன்ற அந்த விஷயத்தை, டெக்ஸ்சர், அதாவது அந்த இப்போ சுவர் மாதிரியான அந்த டெக்ஸ்சர் இதில் கிடைக்கும். சரியா? இப்போ இது பேட்டர்ன்ஸ். அப்போ இதே மாதிரி நம்ம டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்கை செட் பண்ணலாம். கலரில் வேணுமா, கிரேடியனில் வேணுமா. கலர்னால் இங்கே சேஞ்ச் பண்ணுறது இப்படி இருக்குது. அடுத்தது வந்து இன்னர் ஷெடோன்றது வந்து நிழலை சொல்கிறேன். இன்னர் ஷெடோன்னா உள்ள நிழல், அதாவது இந்த ஷேப்புக்கு உள்ள நிழல் கிடைக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இன்னர் ஷெடோவை கொடுத்துட்டு அதுக்குள்ளே கிளிக் பண்ணி வரேன். முதலாவது வந்து ஷெடோட கலர், அது என்ன மோடில் இருக்கணும். எப்போவுமே ஷெடோ மல்டிப்ளை மோடில் தான் இருக்கணும். சரியா? அதில் ஒபாசிட்டி. அடுத்தது அதில் ஆங்கிள், அந்த ஷெடோ எப்படி இருக்கணும், எங்களை சைடில் இருக்கணுன்றது. அடுத்தது அதில் டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரத்தில் அந்த ஷேடோ இருக்கணும். அதில் சைஸ், அதோட திக்னஸ், அதில் ஆங்கிள். அப்போ இது இன்னர் ஷேடோ. அந்த க்ளோங்கிறது உங்களுக்கு தெரியும். க்ளோங்கிறது ஒரு மாதிரியான நியோன் எஃபெக்ட், அதாவது லைட் ஃப்ளையர் மாதிரியான ஒரு எஃபெக்ட். அப்போ நியோனுக்கு வந்து சில இந்த இன்னர் க்ளோன்றது ஒரு உள்ளே வந்து அந்த க்ளோ, அதாவது உள் பக்கமாக அந்த க்ளோ எஃபெக்ட் வரும். ஓகே, க்ளோ எஃபெக்ட் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் க்ளோ எஃபெக்ட். இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குறது தான் க்ளோவிங்கிறது. அப்போ க்ளோவிங் வந்து உள்ளே இருக்கணுமா வெளியே இருக்கணுமான்ற, இது இன்னர் க்ளோ, உள்ளே இருக்கணும். க்ளோட கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஆரஞ்சுக்கு. ஓகே, அடுத்தது க்ளோவின் ஒப்பாசிட்டி, அதோட திக்னஸ் தெரியும் உங்களுக்கு, ஒப்பாசிட்டி என்னென்னு. அடுத்து அதோட சைஸ், எந்த லெவலில் இருக்கணும் அதோட சைஸ், அதோட திக்னஸ். ஓகே, அதில் சாஃப்ட். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அதில் குவாலிட்டி வந்து என்ன மாதிரி இருக்கணும், அது கிராஃப் மூலமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். எந்த இடத்துல வரணும் அந்த க்ளோன்றது.
அப்போ இது க்ளோ எஃபெக்ட். சரியா? அடுத்தது சட்டின்ன்றது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது கிரேடியன்ட் மாதிரியான ஒரு அமைப்பு தான் சட்டின்ற எல்லாமே ஒன்று சொன்னது. இப்போ இதுக்கு நான் பாருங்கள் ஒரு yellow கலரை செட் பண்ணிவிட்டு, இல்லை நான் மோடை மாற்றுறேன், ஓவலி ஒப்பேசிட்டி அதில் ஒரு மாதிரியான ஒரு லைட் மாதிரியான, அதாவது இன்னொரு கலரோட சேர்க்கையை தான் சொல்கிறேன் சட்டின்னு. அது ஒரு மாதிரியான லைட் எஃபெக்டை உருவாக்குது. நீங்கள் அதில் கிராஃபை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் ஃபங்க்ஷனை பற்றி விளங்கி எடுக்கலாம். ஷட்டின். அடுத்தது கலர் ஓவலின்றது வந்து ஃபில், நான் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஃபில் கலர். இப்போ நம்ம அதுக்கு கலரை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இங்கே கலர் ஓவலிக்கு மாற்றலாம். இங்கே தேவையான கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதில் பிளெண்டிங் மோடை மாற்றலாம். பிளெண்டிங் மோடில் மல்டிபிள் கலர் பேண்ட் இப்படி நிறைய டைப் ஆஃப் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமான மாற்றத்தை உருவாக்குது. சரியா? அடுத்தது வந்து கிரேடியன்ட் ஓவலின்னா அதை கிரேடியன்ட் கலரில் ஃபில் பண்ணுறது. கிரேடியன்ட் கலர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒன்றுக்கு மேற்பட்ட கலரை சேர்க்கையை பார்த்துருக்கோம். அப்போ கிரேடியன்ட் மூலமாக அதை ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பேட்டர்னில் தெரியும் நமக்கு டெக்ஸ்சர், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். டெக்ஸ்சர் மூலமாக அதை ஃபில் பண்ணுறேன். அதில் பிளெண்டிங் மோட், எல்லாத்துக்குமே பிளெண்டிங் மோட் இருக்கும். பிளெண்டிங் மோட்னா என்னென்னு நான் தனியாக ஒரு இந்த கிளாஸ்லேயே தனியாக சொல்லித்தரேன், இப்படியான டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறது. அடுத்தது அவுட்டர் க்ளோண்டா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது ஏற்கனவே நம்ம உள்ளே வர மாதிரி பார்த்தோம், இப்போ வெளியே வர மாதிரி பார்க்க போகிறோம், அந்த க்ளோ எஃபெக்ட். இப்போது கலரை சேஞ்ச் பண்ணிட்டேன், அதோட மல்டிபிள் கொடுக்குறேன். பிளெண்டிங் மோட், ஒப்பாசிட்டி இந்த அளவுக்கு இருக்குது. சைஸை கொஞ்சமாக சின்னதாகி கொடுக்குறேன். ஸ்ப்ரெட், ரஃப், அதில் ஜிட்டர். அடுத்தது கிராஃப். அதாவது இன்னர் க்ளோவில் நம்ம பார்த்த அதே விஷயங்கள் தான் அவுட்டர் க்ளோவ்லையும் இருக்குது. சரியா? ஓகே. அடுத்தது வந்து ட்ராப் ஷேடோ. அவுட்டர் க்ளோ ஆஃப் பண்ணுறேன். அதாவது நீங்கள் எத்தனை பிளெண்டிங் மோட்னாவது எட் பண்ணலாம். சரியா? இப்போ ட்ராப் ஷேடோவும் உங்களுக்கு அவுட்டர் க்ளோவும் தேவையா, அது அடுத்த பேட்டர்ன் தேவையா, ஓவலி தேவையா, எந்த வேண்டாலும் நீங்கள் எஃபெக்ட் தேவையானாலும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அதை டிக் எடுத்திங்கன்னா அப்ளை இல்லாமல் போயிடும். இப்போ ட்ராப் ஷேடோவை பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்குது. ஷேடோ வந்து இப்போ பிளாக் கலரில் தான் இருக்கணும். அதில் மோட் வந்து எப்போ மல்டிப்பிளில் இருக்கணும், மல்டிப்ளைல. சரியா? இப்போ ஒப்பாசிட்டி, அதில் திக்னஸ், அதில் சைஸ், அடுத்தது அதில் ஏங்கிளை நீங்கள் இங்கே வச்சே மூவ் பண்ணலாம். அதாவது இந்த ஷேடோவில் கிளிக் பண்ணி நீங்கள் எங்களுக்கு தேவையான எந்த இடத்துலலாம் அசைச்சலாம். சரியா? இந்த இடத்துல வைக்கிறோம். அதில் சைஸ், டிஸ்டன்ஸை கொஞ்சமாக குறைச்சிட்டு ஸ்ப்ரெட்டையும் குறைக்கிறேன். சின்ன ஒரு ஷேடோ எஃபெக்ட். அப்போ இப்படியான இந்த எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நாம் இந்த லேயர் ஸ்டைலில் பயன்படுத்துவோம். சரியா? இந்த லேயர் ஸ்டைல் ஷேப்புக்கு மட்டுமானு கேட்டிங்கன்னா இல்லை, இங்கே இருக்கிற எல்லா டைப் ஆஃப் லேயருக்கும் இதை அப்ளை பண்ணலாம். உதாரணமாக நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு டபுள் கிளிக், அதாவது ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் மோட் ஆப்ஷன், அல்லது இதுக்கிட்ட வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணதாக இருந்தால் பாருங்கள், அதே ஆப்ஷன் எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அவுட்டர் க்ளோ வேணுமா, பேட்டர்ன் வேணுமா, கிரேடியன்ட் வேணுமா, அடுத்தது இன்னர் ஷேடோ வேணுமா, இன்னர் க்ளோ வேணுமா, ஸ்ட்ரோக் வேணுமா. ஸ்ட்ரோக் பாருங்கள், ஸ்ட்ரோக்கில் கிரேடியண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதே கிரேடியண்ட்டை அதில் கோணத்தை மாற்றுறேன் கிரேடியண்ட்டை. இப்போ பாருங்கள், சேம் கிரேடியண்ட். இப்படியான விஷயங்களே செய்யலாம் நம்ம. இந்த இன்னர் ஷேடோ, உள்ள ஷேடோ எடுக்கிறது. அடுத்து இன்னர் க்ளோ எஃபெக்ட்டு உள்ளே கொண்டு வர்றது. பாருங்கள், ஒரு மாதிரியான க்ளோவிங் ஸ்டைல் ஒன்று வருது. ஓகே. அப்போ அதே லேயர் ஸ்டைல் நீங்கள் எட் பண்ணிங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ்னு காட்டினா இங்கே எஃபெக்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கோம். இன்னர் க்ளோ இதில் இருக்குது, கிரேடியன்ட்டுங்க அப்ளை பண்ணியிருக்கோம்.
அதை பார்க்கலாம். நம்ம எஃபெக்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த டிக் இருக்குது இன்னும் க்ளோவுக்கு. அடுத்தது கிரேடியன்ட் ஓவர்லே ரெண்டுக்கும் வந்து டிக் இருக்குது. அப்போ டிக் இருக்கிற எல்லாமே நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த எஃபெக்ட்ஸ் நீங்கள் காட்டுது லேயரில் பாருங்கள். இதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அதில்ன்றதை நம்மளால் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ இது வந்து லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். இதை நம்ம இமேஜுக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த இமேஜுக்கு உதாரணமாக ஒரு ஷேடோ ஒன்று தேவைன்னுச்சுன்னா டபுள் கிளிக், ட்ராப் ஷேடோ ஒயிட் கலரில் இருக்குது அதை பிளாக் கலருக்கு மாற்றிட்டு சைஸை நல்லா சின்னதாக்கி ஓகே இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை செட் பண்ணலாம். ஓகேயா? அப்போ இந்த மாதிரி எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன்ஸை பயன்படுத்தணும். அப்போ பாருங்கள், இந்த பிஎன்ஜி இமேஜில் இந்த எஃபெக்ட்னு ஒன்று வந்துட்டு இந்த எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அதில் ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ அதில் என்ன எஃபெக்ட் அப்ளை பண்ணியிருக்கோம்னு நமக்கு காட்டும். சரியா? அப்போ இது லேயர் ஸ்டைல் சம்மந்தமான விஷயம்.